சீன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு காலேஜ்ல எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் சேது வந்து தன்னோட பிறந்த நாளை கொண்டாடல அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. போன வருஷம் அவர் அவ்வளோ சிறப்பா நம்மளோட பிறந்த நாளை கொண்டாடினாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பார்த்தா தனம் வந்து இந்த மாதிரி வசந்தி போட்டு விட்ட காசுல வந்துட்டு போய் தமிழுக்கு வந்து புடவை வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பத்தா வந்து, அடியே எங்கடி போற அப்படின்னு கேட்கவும், அம்மாச்சி இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள், அதனால அம்மா காசு போட்டு விட்டாங்க, அந்த காசை எடுத்துட்டு போய் நான் அக்காவுக்கு புடவை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லவும், தமிழுக்கா பிறந்த நாள், இதை ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்ப அவ எங்க அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், அக்கா சொல்ல சொல்ல கேட்காம வேலைக்கும் காலேஜுக்கும் கிளம்பி போயிருச்சு ஆமாச்சி அப்படின்னு சொல்லவும், அவ எம்பிட்டு சொன்னாலும் கேட்க மாட்டா. சரி நீ கடைக்கு போயிட்டு வா, உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பத்தா போயிட்டு மலரு மோகனா எல்லாரையும் கூப்பிட்டு, அடியே நீ இங்க பிறந்த நாள் விசேஷம் நடக்க போகுது, தமிழுக்கு இன்னைக்கு பிறந்த நாடு, யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம வீட பழுநுலாம் கட்டி அலங்காரம் பண்ணுங்கடி அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், மலர் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு வீடே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோகனா ஒரு பக்கம் அலங்காரம் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா தினமும் வந்துட்டு புடவையை வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தா வீடே ரொம்ப அழகா இருக்கு. அம்மாச்சி அக்காவுக்கா பிறந்தநாள் கொண்டாட போறீங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாடி அக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து வெளியே நிக்கிறாரு. மாமா மாமா நீங்க அக்காவுக்கிட்ட பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் சொல்லுங்க மாமா அப்படின்னு தனம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சேதி எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. இங்க பார்த்தா அந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்குங்க. அம்மா என்னம்மா உன் அம்மா வீடை இம்பிட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு, யாருக்கு எதுவும் பிறந்த நாளா என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. தனம் போயிட்டு, அக்கா அம்மா உனக்கு இந்த புடவையை எடுத்து கொடுக்க சொன்னிச்சு, நீ இப்ப புடவையை கட்டிக்கிட்டு அங்க உன்னை அம்மாச்சி கூப்பிடுறாங்க, நீ வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு அந்த புடவையை கொடுத்துட்டு கட்டிட்டு வர சொல்றாங்க. தமிழும் வந்துட்டு எதுக்கு அம்மாச்சி நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க ஒட்டுமொத்த குடும்பமும் என்னன்னு தெரியாம குழம்பி போய் நிக்குதுங்க. தமிழும் வந்துட்டு நிக்கிறாங்க. எதுக்கு அம்மாச்சி என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தமிழுக்கு வந்துட்டு கேட்க வந்து அம்மாச்சி வைக்கிறாங்க. கரெக்டா நம்ம ராஜாங்கமும் வர்றாரு. என்னம்மா அது அப்படின்னு கேட்கும்போது, தமிழுக்கு இன்னைக்கு பிறந்த நாளையா, அதனாலதான் தமிழ்ச்செல்வியோட பிறந்த நாளை நான் கொண்டாடலான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து அதிர்ச்சியாய் நிக்குது. அத்தை இவளாலதான் நாங்க போன வரோம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தோம், இப்ப இவளுக்கு பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அந்த கேக்கை தூக்கி எரிஞ்சிருது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேது வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா தமிழும் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து முறைக்குது. என்னடி முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கு. தமிழ் எதுவுமே பொருட்படுத்தாம வீட்டுக்கு போயிடுறாங்க. சேதுவுக்கும் கோவம் வருது, மனசுக்குள்ள கோவமா இருக்கு. ஆனா அவர் அதை வெளிக்காட்டாம அப்படியே இருந்துக்கிறாரு. தமிழ் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு, ஏன் தனம் இதெல்லாம் எதுக்கு எனக்கு பண்ணீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், சொல்ல சொல்ல கேட்காம எதுக்கு நீ இப்படிலாம் பண்ண சொன்ன அப்படின்னு தனத்துக்கிட்ட வந்து தமிழ் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்க வந்து தனத்துக்கிட்ட தமிழ் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஈஸ்வரியும் போஸும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு, என்னடி உனக்கு பிறந்த நாள் ஒண்ணுதான் கேடா, கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கிறலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒன்னும் என் பிறந்த நாளை கொண்டாடணும் நான் ஒன்னும் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு கேட்கல, உங்க வேலை ஏதோ அதை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு தமிழ் திட்டி விட்டுறாங்க. ஆனாலும் இவளுக்கு கொழுப்பு குறைய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் சொல்றான். உடனே வந்துட்டு தமிழ்கிட்ட வந்து ஈஸ்வரி சொல்லுது, ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுல நீ இப்ப என்ன சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க, என் புள்ள மாமாவுக்காக மருந்து எடுத்துட்டு வந்து உசுரை காப்பாத்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் தமிழ் சிரிக்கிறாங்க. என்னது உங்க புள்ள உசுரை காப்பாத்தினானா, அவனே ஒரு திருட்டு பையன், நான் எடுத்துட்டு வந்த மருந்தை என் தலையில அடிச்சு அவன் திருடிட்டு போயிட்டு அவன் எடுத்து கொடுத்த மாதிரி நாடகம் போட்டிருக்கான், இதையும் நீங்க எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பேசவும், இதை கேட்டுட்டு போஸ் வந்துட்டு தமிழோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே தமிழ் சொல்றாங்க,
ஏய் விடுடா என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்திட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. இப்போ நான் மட்டும் போய் நீ மாமாவை கொலை பண்ண விஷயம் அவருக்கு சொன்னேன் அப்படின்னா நேரம் நீ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியா நிக்குது ஈஸ்வரி. என்னடி பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியும் சொல்ல போறியா? போய் சொல்லு, என் புள்ள ராஜாங்க மாமாவை கொலை பண்ண வந்தான்னு சொல்ல போறியா? சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சத்தமா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து சேது வந்துடுறாரு. இதை எல்லாத்தையுமே சேது கேட்டுறாரு. என்ன தமிழ், என்ன நடக்குது இங்க அப்படின்னு சேது கேட்கவும் அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இழுக்கிறாங்க. போஸை போட்டு சேது அடிச்சு போறாரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்போ எங்க அப்பாவை நீ தான் கொலை பண்ண வந்தியா ஆஸ்பத்திரியில அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறம் பார்த்தா தரன்னு சேது வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போஸை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு. உடனே ஒரு பக்கம் ஈஸ்வரி கத்திக்கிட்டே பின்னாடியே போகுது. தமிழும் வீட்டுக்கு போறாங்க. அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமாப்பா? இந்த போஸ் வந்துட்டு உங்களை கொலை பண்ண வந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு ராஜாங்கம். என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போய் நிக்கிறாரு. மாமா நான் சொல்றேன் மாமா அப்படின்னு தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அன்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போது உங்களை கொலை பண்றதுக்காக இந்த போஸ் கத்தியோட வந்தா மாமா, நான் தான் மாமா காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்க வந்துட்டு போஸை அடிச்சு போடுறாரு. உடனே ஈஸ்வரி வந்து மாமா அவன் ஏதோ கூறுகட்டத்தனமா பண்ணிட்டான், ஆனா இப்போ உங்க உசுரை காப்பாத்துறதுக்காக மருந்து எடுத்துட்டு வந்தான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லவும் மாமா அதுவும் பொய் மாமா, அந்த மருந்து எடுத்தது நான் தான் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டதுமே சேதுவுக்கும் அதிர்ச்சி ஆகிருது. என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு. ஆமாங்க நான் தான் அந்த வண்டுகிட்ட இருந்து போராடி மருந்து எடுத்துட்டு வந்தேன். அப்பவும் இவ என்னை தலையில அடிச்சு போட்டு நான் எடுத்துட்டு வந்த மருந்தை இவ எடுத்துட்டு போன மாதிரி அப்படியே நாடகம் போட்டிருக்கான் அப்படின்னு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே ராஜாங்க சொல்றாரு நான் ஏதோ என் உசுரை காப்பாத்திட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் உன் மேல ஒரு கரிசனை இருந்துச்சு, அதுவும் இப்ப இல்லாம போச்சு. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு ராஜாங்க வந்துட்டு போஸ் சத்தம் போட்டு விட்டுறாரு. சேது வந்துட்டு போஸ் அடி நடிச்சிடுறாரு. உடனே ஈஸ்வரி ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா சேது வந்துட்டு போஸை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. பையெல்லாம் அள்ளி போட்டு இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. போஸும் பேக்கை தூக்கிட்டு தமிழை முறைச்சுக்கிட்டே போறான். ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு அப்படியே கொதிச்சு போய் நிக்குது. இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரியும் தாமரையும் அடி சக்க இவன் இந்த வேலை பார்த்துருக்கானா? அதான பார்த்தேன், இவனே ஒரு மங்குனி மடையே, இவனுக்கு எப்படி மருந்து எடுக்கிற அளவு திறமை வந்துச்சுன்னு நினைச்சேன். இவெல்லாம் திருந்திர ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்துட்டு அம்மா தமிழ்ச்செல்வி நீ என் உசுரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம திரும்பவும் நீ தான் என் உசுரை காப்பாத்திருக்க, 2 முறை நீ என் உசுரை காப்பாத்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமே வந்து தமிழ்கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ராஜாங்க தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. சேது வந்துட்டு தமிழ்கிட்ட என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பத்தான் வந்துட்டு தமிழை பார்த்து இப்படி பெரிய விஷயத்த பண்ணிட்டு எப்படி நீ இப்படி அசால்ட்டா இருக்க, நீ ரொம்ப பெரிய மனசுக்காரி தாண்டி அப்படின்னு அப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து தமிழோட பிறந்த நாளை கொண்டாட போறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.